நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெவிட் ஆர்கிடெக்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரெவிட் ஆர்கிடெக்சர் வந்து ஒரு டிசைன் சாஃப்ட்வேர். இது வந்து ஆட்டோடெஸ்க் கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர். இது ஃபுல்லாகவே ஒரு பேராமெட்ரிக் இது உள்ள சாஃப்ட்வேர் இது பண்ணுது. இன்னைக்கு ரெவிட் ஆர்கிடெக்சரில் இருக்க 2 டூல்ஸை பற்றி, மெயின் டூல்ஸை பற்றி தான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ரெவிட் ஆர்கிடெக்சர்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்ம யூனிட் செட் பண்ணிக்கணும். யூஎன் போட்டாலே இதில் யூனிட்ஸ் வந்துடும். ஸோ அதோட இதுவே நான் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் ஸ்கொயர் ஃபீட்ஸில் இருக்குது. தென் நான் லென்த் செக் பண்ணிக்கணும். லென்த் வந்து ஃபீட் அண்ட் ஃப்ராக்சர்ஸில் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். தென் ஓகே கொடுத்தா இப்போ என்னோடய ஸ்க்ரீன் வந்து ஆர்கிடெக்சரல் இதில் செட் ஆகிடுச்சு. இப்போது இன்றைக்கி நான் 2 டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிளான் போடலான்னு இன்றைக்கி சிம்பிள் பிளான் எப்படி போட போடுறோன்னு சொல்ல போடுறோம். சிம்பிள் பிளானில் எல்லா பிளானுமே இந்த 2 டூல் வால் டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம பேசிக்காக போட போகிறோம். ஸோ அந்த வால் டூலை எப்படி பேஸ் பண்ணி நம்ம பிளான் போட போகிறோம், அந்த வால் டூலில் டியூப்ளிகேட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணி நம்ம பிளான் பண்ண போகிறோம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. வாலை செலக்ட் பண்ணிக்கணும். வாலை செலக்ட் பண்ணால் இங்கே வாலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இங்கே வாலோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் அந்த மொத்த நம்பர் ஆஃப் வால்ஸ் இங்கே வந்து இது கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்பர் ஆஃப் வால்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் வால்ஸில் நம்ம இந்த வால்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணோமான்னா நம்ம எப்போவுமே இதில் இருக்க அந்த ஒரிஜினல் வால்ஸை நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம அதை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் நம்ம டியூப்ளிகேட் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் ரெவிட்டில் பெஸ்ட்டு. பிகாஸ் இப்போ நம்ம ஒரு 9 இன்ச்சஸ் வாலுக்கு ஒரு டியூப்ளிகேட் இது க்ரியேட் பண்ணிட்டோன்னா, இப்போ நமக்கு 4.5 இன்ச்சஸ் வால் வேணும்னா நம்ம போடுற இன்னர் வாலில் அங்கே டைமென்ஷன்ஸ் இருக்காது. ஸோ நமக்கு தேவையான டைமென்ஷனுக்கு உண்டான வாலுக்கு நம்ம டியூப்ளிகேட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம அந்த வாலை யூஸ் பண்ணியே நம்ம ஒரு பிளான் போட்டுக்கலாம். அதனால் இப்போது நான் எப்படி அந்த வாலை யூஸ் பண்ணி வால் ப்ராப்பர்ட்டிஸில் போய் எப்படி டியூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் எப்படி ஒரு பிளானை ஸ்டார்ட் பண்ண போகிறன்றதை தான் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வாலை கிளிக் பண்ணிக்கிறேன். வாலை கிளிக் பண்ண உடனே இங்கே நம்பர் ஆஃப் வால்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நமக்கு என்ன வால் வேணும் அதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இங்கே 8 இன்ச்சஸ் மேஷனரி வால்ஸ் தான் எனக்கு தேவை. நான் அதை எடுத்துட்டேன். ஸோ எனக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வால் வந்து ப்ராக்டிக்கலாக 9 இன்ச்சஸ் இல்லை 4.5 இன்ச்சஸ் தான் வால் பண்ணும். இங்கே 8 இன்ச்சஸ் வால் இருக்குது. ஸோ நான் இந்த வாலை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எப்படி டியூப்ளிகேட் நான் ரெடி பண்ண போகிறேன்னா எடிட் டைப் போன உடனே அந்த வாலோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அங்கே வந்துடும். ஸோ இங்கேயே டியூப்ளிகேட் இருக்கும். அந்த டியூப்ளிகேட்டை கிளிக் பண்ணி நான் என்னோடய வாலுக்கு நேம் கொடுத்துக்க போகிறேன். நான் இப்போ ஒரு வால் வைக்க போகிறேன். நான் வந்து 9 இன்ச்சஸ் மெயின் வாலாக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இதுக்கு மெயின் வால் 1 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் எனக்கு இங்கே இதோட வித்தை மாற்றணும். இங்கே வித்து வந்து வேற கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு இங்கே போயிட்டு எடிட் பண்ணுனா இங்கே வந்து ஹைட் கேட்கும். நம்மளோட ரூஃப் ஹைட்டையும் நம்ம இங்கேயே செட் பண்ணிடணும். 10 ஃபீட் செட் பண்ணிவிட்டு தென் நான் இதை இங்கே 7 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 9 இன்ச்சஸ் வால் தான் வேணும். ஸோ நான் இங்கே 9 இன்ச்சஸ் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு தென் ஓகே கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்போது என் வால் வந்து இங்கே செட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பேசிக் வாலில் என் வால் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் அது எப்போ வேணும்னாலும் இந்த வாலில் கிளிக் பண்ணிவிட்டு நான் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு சிம்பிள் பிளான் போட போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நீங்களே பார்த்துக்கேன். எனக்கு அவுட்டர் டைமென்ஷன்ஸ் தான் 9 இன்ச்சஸ் வால் வேணும். இன்னர் டைமென்ஷன்ஸ்க்கு 4.5 இன்ச்சஸ் வேணும். இப்போ இந்த 9 இன்ச்சஸ் நம்ம 4.5 இன்ச்சஸ் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நான் வந்து எனக்கு 4.5 இன்ச்சஸ்க்கும் நான் வந்து ஒரு இன்னொரு டியூப்ளிகேட் வாலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் நான் கிளிக் பண்ணுறேன். அகெயின் இதை செலக்ட் பண்ணுறேன். சேம் எந்த வால் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டியூப்ளிகேட் க்ரியேட் டியூப்ளிகேட் பார்ட்டிஷன் வால் 2 கொடுத்து தென் என்டர் கொடுத்து நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் எடிட்டில் போயிட்டு இங்கே ஆக்சுவலாக 4.5 இருந்ததுனால நான் அப்படியே 4.5 தான். 4.5 இல்லைன்னா அந்த எடிட்டில் போயிட்டு நீங்கள் 4.5 ட்ரா பண்ணணும். எடிட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு நான் சிம்பிள் வால் கிரியேட் பண்ணிட்டேன். வால் டூவில் எடுத்து அந்த வால் டூவில் எடுத்து அதில் வந்து டியூப்ளிகேட் எப்படி அந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய்
டியூப்ளிகேட் நான் எடிட் டைப்குள்ளே போய் டியூப்ளிகேட் கிரியேட் பண்ணி அந்த வாலோட வித்தையும் அங்கேயே சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்து நான் வந்ததுக்கப்புறம் நான் கிரியேட் பண்ண வால் ஆட்டோமேட்டிக்காக இந்த டோரோட ப்ராப்பர்ட்டியில் பிளேஸ் ஆகிடுச்சு. நான் எப்போ எனக்கு என்ன திக்னஸில் நான் கிரியேட் பண்ண வால் வேணும் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் வால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு டோர் வைக்கணும். இங்கேயே இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே எந்த டூலை கிளிக் பண்ணாலும் அது கீழே ப்ராப்பர்ட்டிஸ் வருது. ஸோ இங்கேயே நம்பர் ஆஃப் டோர்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன சைஸில் டோர் வேணுமோ நம்ம அதை பிக் பண்ணி எடுத்து இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். மெயின் வாலில் பிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இன்னர் வால்ஸ்க்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேணுமோ நான் எடுத்து பிக் பண்ணிக்கிறேன். இந்த டோர்லேயே இந்த டோரோட நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணும்னா டெலிட் பண்ணிடலாம். இந்த டோரோட டோரோட டைமென்ஷன்ஸும் அதோட டைரக்ஷன்ஸும் நம்ம இந்த ஏரோவை கிளிக் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி அது வால் டு வால் நம்ம என்ன டைரக்ஷனில் டோர்ஸ் வேணும் ஓப்பனிங் வேணும் அப்படின்னு வைக்கிறோமோ அந்த மாதிரி வால் ஸோ இதுதான் மெயின் டூல். ஃபர்ஸ்ட் மெயின் டூல் ரெவிட்டோடது வால் அண்ட் டோர். இந்த வாலை வச்சு தான் நம்ம ரெவிட்ல பிளானே போட போகிறோம். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் இந்த ரெவிட் ஆர்கிடெக்சர். ஸோ நான் இன்னைக்கு இந்த வாலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.